ரமதானுடைய இந்த காலத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் மீது நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறார். இந்த கடமையை சரியாக விளங்கி நோன்பு எந்த காரணத்திற்காக வேண்டி விடக்கூடாது. மார்க்கம் சொல்லுகிற சில காரணங்கள், இந்த காரணங்களை வைத்து நாம் அதனுடைய சலுகைகளை நாம் பெறலாம். அதாவது பயணத்தில் இருக்கும் பொழுது நாம் நோன்பு விட்டுக் கொள்ளலாம், ஆனால் பிற்காலத்தில் வச்சிடணும். இதே மாதிரி நோயாளியாக இருக்கிறோம் என்று சொன்னால் அப்ப நோன்பு விட்டுறலாம், ஆனால் பிற்காலத்தில் நோன்பு நிச்சயமாக கதா செய்யணும். தக்க காரணம் இல்லாமல் யார் நோன்பை விடுகிறார்களோ ரமதானுடைய காலத்தில், தக்க காரணம் இல்லாமல் ரமதானுடைய காலத்தில் யார் ஒரு நோன்பை விட்டாரோ அதற்கு பரிகாரமாக வாழ்நாள் முழுவதும் அவர் நோன்பு நோற்றாலும் அவர் இழந்ததை பரிபூர்ணப்படுத்த முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக திருமிதி ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதானுடைய காலத்தில் இந்த நோன்பை தக்க காரணம் இல்லாமல் விடவே கூடாது. ஒரு நோன்பை நம்ம விட்டுட்டோம் என்பதாக சொன்னா அந்த நோன்பை வாழ்நாள் முழுவதும் கதா செஞ்சா கூட இழப்பை நாம் பூர்த்தி செய்ய முடியாது என்பதாக ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த ரமதானுடைய காலங்களில் சரியாக நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.